நிறுத்து நிறுத்து. லேயா என்னன்னு தெரியல, இந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஈர்ப்பா இருக்கு. ஏதோ என்னோட முன்னோர்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. பார்க்கும் போதே ஒரு மாதிரி பரவசமா இருக்கு. அப்பா, குடிகார பயல போல வீட்டுக்குள்ள. ஓ இது நம்ம வீடு தானோ? அப்பா ஏன்ப்பா கெட்டுறிய? போன தடவை கொலாங்க போனோம் இல்லையா? ஆமா. உன் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா அதான் இப்படி கட்டியேன். இருமல் வந்துன்னு ஒருக்கா இருமனே, அதுக்கு இப்படியா? நான் ஏதோ அப்பாட்ட கேட்டுட்டு வரேன். அப்பா, வெளியில ஒருத்தர் வந்திருக்காரு, பார்க்கவே பாவமா இருக்குப்பா. சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல, ஏதாவது உதவி பண்ணலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பைசா ஒன்றும் இல்லை, போய். ₹100 கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. என்ன இல்லை சொல்லியாரு? அவருக்கு ₹100 பத்தலையா, கூட ₹100 கேட்காருப்பா. போய் அல்ல, இது எனக்கு காரு. இதுல சாயதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் கிடக்கான் உன்னை, நீ வா. உனக்கு இதோடு பெரிய வண்டியா வாங்கி தரேன், நீ ஏன் கவலைப்படுயா? The next day. மோனே, அப்பா, புதிய கார் வாங்கியாச்சு. அப்படியாப்பா? ஆமா, நீ காரை ஸ்டார்ட் பண்ணி விடு, நான் இப்ப வரேன். சரிப்பா. எங்க போச்சு? காணலையே. எங்க வச்சிருப்பான்ல? என்ன மோனே தேடிட்டு இருக்கா? புது கார்ல 5 கியர்னு தானே சொன்னாவ? ஆமா. ஒன்னு என்ன இருக்கு, மிச்ச 4 கியர் எங்க? பைத்தியக்கார நாயா, உனக்கு போய் வண்டி வாங்கி தந்தேன் பாரு. வலிக்குதுப்பா. சுடுமாப்ல. வணக்கம் தம்பி. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தம்பி. இல்ல வேண்டாம் வேண்டாம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது என்ன ஒய் டை? இது எங்க கம்பெனி யூனிஃபார்ம் தம்பி. ஒரு பாட்டில் வாங்குங்க தம்பி. இல்லண்ணா, வேண்டாம் வேண்டாம். வீட்டில் ஒன்று கேட்டு பாருங்க தம்பி. வீட்டுல யாரும் இல்ல, ஒண்ணு வேண்டாம் ஓய், போய். சும்மா போட்டுட்டு வீட்டுல யாரும் இல்ல, ஒண்ணு வேண்டாம் ஓய், போய். கடந்து தொங்குல. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். வீட்டு ஓனர் வருவாரு, நீ வீட்டிலே இருந்துக்க, வெளியே எங்கேயும் போயிடாத. சரிப்பா. ஓ இதுதான் கேசட்டா? தம்பி அப்பா இல்லையா? அங்கிள், அப்பா வந்து வெளியே போயிருக்காங்க. வீடு என்ன இவ்வளவு அழுக்காக்கி போட்டிருக்கிய? நீர் தரும்போதே இப்படித்தானே போய் இருந்து. 1ஆம் தேதி பிறந்தா கரெக்டா வாடகை வந்து சேரணும். லே, வீட்டு ஓனர்கிட்ட நீ என்ன சொன்னா? அவன் ரேஷன் கடைக்கு வந்து என்கிட்ட சத்தம் போட்டுட்டு போறான். உடனே வீடை மாற சொல்லியான். அப்பா, ஓனர் வந்தாரு, வந்துட்டு 1ஆம் தேதி பிறந்தா கரெக்டா வாடகை தரணும்னு சொன்னாரு. நான் உடனே ஓ அப்படியா, சாரி, நான் 14ஆம் தேதி தான் பிறந்தேன் அப்படி சொன்னேன். உடனே கோவத்துல போயிட்டாரு. நீ எங்க போற? இந்த உலகத்தையே என் கைக்குள்ள கொண்டு வர போறேன். சரி, நீ எங்கேயும் போ. நம்ம கடன் தந்தவன் வலை வீசி தேடிட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணில் மட்டும் மாட்டிடாத. A few moments later. சார், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார். வீட்டில் ஒரே பஞ்சம் சார். பையன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கான் சார். அடுத்த மாதம் சேர்த்து தந்துடுவேன் சார். உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது, நீங்க பைசாவே தர வேண்டாம். அதனால அப்பா, ரெடி கேஷ்ல ஐபோன் வாங்கிட்டேனே. யாருப்பா இந்த ஆளு? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. போ. ரெடி கேஸ் உன்ட கேட்டேன்னா. லே அண்ணா, இப்படி கடையில வாங்கி திணியதுக்கு வீட்டுல பண்ண சுட்டு தின்னலாம்ல? ஆமா, சுட்டு தின்னா நல்லா தான் இருக்கும். உன பண்ண சுட தெரியுமா? யார பார்த்து என்ன கேக்கியா? என் சமையல் திறமைய நீ பார்த்ததுலே இன்னைக்கு பாப்ப. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? A few moments later. என் சமையல் திறமைய நீ பார்த்ததுலே. நீ எதுக்கு பிச்சை எடுக்க? கருத்தை கண்ணாடி வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத மாதிரி. எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது. கள்ளத்தனம் எல்லாம் தெரியும், சும்மா போட்டுட்டு. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு சினிமா நடிகை போல இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க மேடம். உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தம்பி தெரிஞ்சுது.
வயிற்றுச்சல் பிடிச்ச ஆளு. சார் பாம்பு இருக்குமோன்னு பயமா இருக்கு சார். இருங்க செக் பண்ணிடுவோம். அண்ணா அதில் தான் சார். நீங்க இருங்க, நான் போய் பாக்கேன். திறக்க போறேன், எல்லாரும் பின்னாடி போயிருங்க. இவ்வளவு பணமா? நீங்க சொன்ன மாதிரி உள்ள பாம் தான் சார் இருக்கு. பாமா சார், பார்த்து பண்ணுங்க சார், வெடிச்சிடாமா சார். உங்களை மாதிரிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் சார் இந்த நாட்டுக்கு தேவை. ஏன் அனக்கந்தரமா இருக்காரு இவர்? ஏன் சாவகா கொண்டு வாடுகாரு? அப்படியா? நான் வரேன். ஐயோ, இவரை தெரியுதா? தெரியல டாக்டர். நான் இவனோட ஃப்ரெண்டு டாக்டர். என்னாச்சு டாக்டர்? உங்க ஃப்ரெண்டுக்கு மெமரி லாஸ் ஆயிட்டு, பழசெல்லாம் மறந்துட்டாரு. உங்க போட்டோவை பார்த்துட்டும் இவருக்கு தெரியல. ஐயோ தம்பி, என்னாச்சு தம்பி? ஒன்றும் இல்லை. நண்பனுக்கு ஒன்றுன்னா இப்படி பதறியா தம்பி? இதுதான் உண்மையான நட்பு. ஓய், அந்த பையன் போன வாரம் தான் ஒரு 1500 ரூபா வாங்கினான். இனி எங்க போய் அவன்கிட்ட வாங்கியது? மெமரி லாஸ். இல்லாட்டு மட்டும் வாம்பாட்டை வந்து கிழிச்சிருவான் இருக்கு பையன். அண்ணா, நீங்க சொன்ன இடம் வந்தாச்சு. எவ்வளோ ரூபா? ஒரு 80 ரூபா. 100 ரூபா என்ன? எப்படி கரெக்டாக தந்துட்டாரு? நம்ம 10 ரூபா கொடுத்துட்டு போயிடுவோம். இன்னாங்க அண்ணா, 20 ரூபா உங்களுக்கு. நில்லுல, இது 10 ரூபா. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. சாரி அண்ணா, தெரியாம பண்ணிட்டேன். இன்னாங்க 20 ரூபா. இது 20 ரூபா. நான் போயிட்டு வரேன். பேத்த கிழிஞ்ச நோட்டை தந்துட்டு போயிட்டான். டேய் கள்ள ராஸ்கல், எங்கே போன? அப்பா, என்னப்பா நம்ம கடையில் ஒழுங்கா வியாபாரம் ஆன மாதிரியே இல்லை. ஒழுங்கா கடை நடத்துறீங்களா இல்லையா? ஏதாவது ஒன்று என்கிட்ட கேளுங்கப்பா. நான் MBA படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தாருன்னா நம்ம அவரை வந்து 100 ரூபாய்க்கு பொருள் வாங்க வைக்கணும். அந்த மாதிரிப்பட்ட திறமையை தான்ப்பா நம்ம வந்து. அண்ணா, உடம்புல வலியா இருக்கு, ஒரு டப்பா குளுக்கோஸ் கொடுங்க. சரி அண்ணா. இப்ப பாருங்க என் திறமைய. அண்ணே, நீங்க வந்து உடம்பு வலின்னு சொன்னதுனால சொல்லியே இது பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் குடிக்கும்போது உங்க உடம்புக்கு வந்து ஒரு தெம்பு வந்த போலதான் இருக்கும். ஆனா நீங்க இந்த ஹார்லிக்ஸை பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு பெர்மனண்டாவே உடம்புல ஒரு ஹெல்த் இருக்கும். டெய்லி சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. நீங்க சொல்லியே தான் கரெக்ட். என்னங்க? ஓகே. அண்ணா, அப்ப ஹார்லிக்ஸை பேக் பண்ணிடவா? இல்ல தம்பி, வீட்டுல 3 டப்பா ஹார்லிக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. செத்தப்ப கடைக்கு வந்தவனே விரட்டி விட்டுட்டான். டிவி சரி பண்ணதுக்கு வாங்க. என்ன இஷ்யூவா இருக்கு? மொத்தத்திலே ஒர்க் ஆகல. ஐயோ, பையலுக்கு பார்வையே சரியில்லை, பார்த்து உஷாரா இருக்கணும். பையன் ஏதாவது கலாண்டர் போயிடுவான். தண்ணி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேன். ஐயோ, என் டிவி கள்ள பையனுக்கு மூஞ்ச பார்த்த உடனே தெரிஞ்சு எனக்கு டிவியை தூக்கிட்டு போயிட்டான். வழங்குவானா, நாசமா போயிடுவான். இடி விழுந்த பையன் வண்டி இடிச்சு தான் ஜாவான். நானும் இருக்கேன் இந்த கள்ள பையனுக்கு போய் தண்ணி எடுக்க போயிட்டேனே. ஜெர்ஷாமோளே, நம்மள்கிட்ட இருக்க பணத்தை பிடிங்கிடலாம், நம்மள்கிட்ட இருக்க நகையை பிடிங்கிடலாம், நம்மள்கிட்ட இருக்க சொத்தை பிடிங்கிடலாம், நம்மள்கிட்ட இருக்க படிப்பை மட்டும் பிடுங்கவே முடியாது. நான் படித்த படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்றும் பிடுங்க முடியல. என்ன ஆச்சு? இருங்கப்பா, நான் காப்பாத்தி. ஒன்னும் இல்லை மொன்னே, சரியாயிரம் மொன்னே. என்னங்கப்பா வாழைப்பழம்? அடக்கிரிக்கி தண்ணி எடுத்துட்டு வா. இன்னும் வரேன்ப்பா. என்னங்கப்பா தான். இவனை கொன்னுங்கப்பா.